ஹலோ கைஸ், அன்னைக்கு ஒரு நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உன்னோட கேடிஎம் பைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்டா, என்னோட நிஞ்சா அச்சுட்டு 6 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு கேட்டாங்க காய்ஸ். சரிடான்னு சொல்லிட்டு நானும் அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் காய்ஸ். வாங்க போவோம் அவன் வீட்டுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஆசை எனக்கு. ரொம்ப நாள் நிஞ்சா அச்சுட்டு 6 பைக் ஓட்டணும்னு என்னோட எக்ஸ்சேஞ்சு கேட்டிருக்கான். வாங்க பண்ணி தந்துடலாம். அது வரைக்கும் நம்ம கேடிஎம் பைக்கு இப்போ கிளம்பிடுவோம் காய்ஸ் அவன் வீட்டுக்கு. ஒரே நிமிஷம் காய்ஸ், ஆடு வருது. வாங்க காய்ஸ் போயிடலாம் இப்போ அவன் வீட்டுக்கு. இந்த பைக்கு பிடிக்கா விருப்பம் இல்லை காய்ஸ், ஆனாலும் பிடிச்ச பைக்குனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க காய்ஸ், அந்த வீடு என் ஃப்ரெண்டு வீடு தான் காய்ஸ். நல்லா படிச்சு பெரிய வீடு தான் கட்டிட்டாங்க காய்ஸ். ஆட்டோமேட்டிக் டோர் தான் இருக்குது காய்ஸ். காய்ஸ் நம்ம தேடி வந்த பைக்கு அதுவும் இருக்குது காய்ஸ். நம்ம வெளியே போயிருக்கானா, அதனால நீ போய் எடுத்துக்கடா அப்படின்னா சரி நம்ம எடுத்துருவோம் காய்ஸ். செம்மையாக இருக்குது காய்ஸ், செதறுது காய்ஸ். பைக்கு தான் செம்மையாக இருக்கு காய்ஸ், செம்மையாக வச்சுருக்கான். வாங்க போவோம் நம்ம வீட்டில் போய் நிப்பாட்டிட்டு நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம பைக்குக்கு காய்ஸ். ஒரு வீலிங் போடுவோம் காய்ஸ். முதல் தடவை பைக்கு வீலிங் செம்மையாக இருக்கும் காய்ஸ், செதறுது காய்ஸ். பைக்கு தான் இது. பைக்கை நான் பார்த்ததே இன்ஜாச்சுக்குவாங்க காய்ஸ். வேணுனால வாங்கினீங்கன்னே இல்லை காய்ஸ், முதல் தடவை வாங்கிட்டு காய்ஸ். வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடும் காய்ஸ். காய்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். காய்ஸ் வேறு என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லிடுங்க காய்ஸ். பாய்.